கெனிச்சியுடைய மிகப்பெரிய சொதப்பல். டிங் டிங். ஆமாமா முடிச்சிட்டே. நீ முடிச்சிட்டியா? சரி வா. ஆமாமா மிஸ் யுமிகோ நில்லு. நில்லுமா. யுமிகோ, இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரியா? ஆனா அங்க எதுக்கு? இன்னைக்கு கொடுத்திருக்கிற வீட்டு பாடத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். வீட்டு படம் செய்யவா? சரி நம்ம போலாம். சரி யுமிகோ, நாம இப்ப கிளம்பலாமா? சரி. ஓகே கெனிச்சி, நான் உன்னை அப்புறமா பார்க்கறேன். யுமிகோ நில்லு. பாத்து போ கெனிச்சி. அந்த கேமமாகி கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? யுமிகோ ஏன் அவன்கிட்டயே பேசுறானதா தெரியல ஹட்டோரி. கெனிச்சி, நீயும் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, புரியுதா? எனக்கு என்ன குறைச்சல்? நீ உன் மனசுல இருக்கிறத சொல்றது இல்ல. ஹட்டோரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? யுமிகோவை நீ உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறல, அத அவகிட்டயே போய் சொல்லு. அதுக்கு ஏன் தயங்குற? என்ன அவகிட்ட நான் வெளிப்படையா சொல்லணுமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. மண்டைய வீங்க வைக்கிற ஹட்டோரி, எனக்கு பதிலா யுமிகா கிட்ட நீ அந்த விஷயத்த சொல்லு. என்னது, நான் போய் சொல்லணுமா? இது நீ சம்பந்தப்பட்ட விஷயம், நீ தான் போய் சொல்லணும், புரியுதா? ஆனா இப்படிப்பட்ட விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குப்பா. அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, நாம இங்க பிராக்டிஸ் பண்ணிடலாம். டிங் டிங். என்னது? நான் தான் யூமிகோ நினைச்சுக்கோ. உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிடு. இந்த ஐடியா நல்லா இருக்குது இல்ல? ஆமா ஆமா, உடனே ஆரம்பிங்க. ஆக்டிங் ஆரம்பிங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப நான் ஆரம்பிக்கட்டுமா? நாம இப்ப ஒரு அழகான இடத்துல இருக்கோம். நம்மள சுத்தி நிறைய பூ இருக்குன்னு நினைச்சுக்கோ. இது ஒரு பெரிய தோட்டம். இங்க நிறைய பூக்கள் இருக்கு. ஆமா ஆமா, தோட்டம் கூட ரொம்ப பெருசு. அந்த பெரிய அழகான தோட்டத்துல நீயும் யூமிகோவும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோ. அது வந்து யுமிகோ, விஷயம் என்னன்னா... என்ன விஷயம்னு சொல்லு கெனிச்சி. நீ என்ன அவமானப்படுத்துற? உன் முகத்தை பாத்தியா? உன்ன போய் யூமிகோன்னு சொன்னா எனக்கு சிரிப்பு வராதா? அப்படியா? சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு. டிங் 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 டிங். நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி நானே யூமிகோவா மாற போறேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? சரி சரி, ஆனா முன்ன இருந்ததை விட பரவாயில்ல. சரி, இப்ப நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? சரி சரி சரி, மியூசிக் ஆரம்பிங்க. மியூசிக். அது வந்து யூமிகோ. என்ன விஷயம் கெனிச்சி? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்னு சொல்லு. நான் சொல்றது கேட்டு நீ சிரிக்க கூடாது. சரி, அது நான் இப்ப சொல்றேன் யுமிகோ. நீ எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கணும். கண்டிப்பா நான் உனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட் கெனிச்சி. அப்படியா யுமிகோ? காமெடியா இருக்கு, தாங்க முடியல. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க ஒண்ணும் காமெடி சீன் நடக்கல. இது நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கை பிரச்சனை. சிரிக்கிறத நிறுத்த போறீங்களா இல்லையா 2 பேரும்? கெனிச்சி, நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? யுமிகோ, நீ என்ன சொல்ற? நான் சொல்றது கேட்டு சிரிக்க மாட்டேல்ல? சொல்லு யுமிகோ. என்ன கெனிச்சி, நீ எப்ப போய் சீரியஸா இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்படி எல்லாம் சிரிக்க கூடாது. அப்புறம் நான் பிராக்டிஸ் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போயிடும். என்னது, பிராக்டிஸ் பண்ணியா? இல்ல இல்ல, அதெல்லாம் விடல. சரி, இப்ப நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அது வந்து டென்ஷனா இருக்கிறதுனால அவனால எதையும் பேச முடியல. இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. அப்படி நீ என்கிட்ட என்னதான் சொல்லணும்னு நினைக்கிற? இவன் பயங்கரமா சொதப்புறான். வேற வழி இல்ல, நானே ஏதாவது பண்றேன். இந்த டயலாக பேசுடா. இததான் நான் உன்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். என்னது? என்கிட்ட நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அது வந்து யுமிகோ, விஷயம் என்னன்னு சொல்லு. அண்ணன் கலக்கிட்டாருல. ஆமா ஆமா, நான் ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அது எனக்கு சொல்ல வரல. உனக்கு என்னாச்சு கெனிச்சி? உண்மை சொல்ல போனா எனக்கு உன்கிட்ட பேசவே பிடிக்கல. என்னது? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. என்ன சொன்ன நீ? வா வான்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டு இப்ப அவமானப்படுத்துறியா? இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன் கெனிச்சி. போ இங்க இருந்து, ஒழுங்கா போயிடு போயிடு. எனக்கு தவளைனா ரொம்ப பயம், சுத்தமா பிடிக்காது. நான் நினைச்ச வேலையை முடிச்சிட்டேன். நீ ஏன் அப்படி பண்ண ஹட்டோரி? பாரு, யூமிகோ என்கிட்ட கோச்சுக்கிட்டு போற. இதுக்கெல்லாம் நீதான் காரணம். உன்னை என்ன பண்ற பாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு கெனிச்சி. இது எல்லாமே முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். அந்த கெனிச்சி லூசு மாதிரி நடந்துக்கிறான். இனிமே அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அச்சச்சோ, என் ஷூ தண்ணில விழுந்துருச்சு. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. என் ஷூவை வந்து எடுத்து கொடுங்க ப்ளீஸ். டிங் டிங், யாரோ கத்துற சத்தம் கேக்குதே.
யூமிகோவோட குரல் மாதிரி தான் இருக்கு. கெனிச்சி, இதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பு. அந்த ஷூவை கொண்டு போய் யுமிகோ கையில கொடு, புரியுதா? டிங் டிங். எப்படி கலக்குற பாரு. யூமிகோ, நீ கவலைப்படாத, உன் ஷூவை நான் எடுத்து தரேன். ஏய், நில்லு நில்லு. எட்ட மாட்டேங்குது, எவ்வளவு தூரத்துல இருக்கு. போகாத. பாடா, ஷூவை தண்ணில இருந்து எடுத்துட்டேன். யூமிகோ, இந்த உன் ஷூ. ரொம்ப ரொம்ப நன்றி கெனிச்சி. அப்பாடா, 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் உன்கிட்ட கோவமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருக்கேனிச்சி. பரவாயில்ல, விடு யுமிகோ. சரி, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது வழியில ஏதாச்சும் சாப்பிடலாம். டிங் டிங். இப்ப என்ன பதில் சொல்றான்னு பாக்கலாம். பரவாயில்ல யுமிகோ, நீ சொன்ன மாதிரி போகும்போது ஏதாவது சாப்பிடலாம். டோனட் சாப்பிடலாமா? என்ன சொல்ற? அந்த கடையில இருக்கிற டோனட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உன்னையும் நாங்க கூட்டிட்டு போறேன். இன்னைக்காவது இந்த கெனிச்சி செலவான்னு நினைச்சேன், ஆனா இல்ல. அவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கடைசியில இப்படி சொதப்பிட்டானே. டிங் டிங். ஷிஷிமாரு தொலைஞ்சு போயிட்டான். டிங் டிங். முதல்ல அப்பாக்கு தேவையானது வாங்கலாம், அப்புறமா அம்மாக்கு தேவையானதையும் வாங்கிடலாம், அப்புறம் காய்கறியும் வாங்கிடணும். சரியா? அப்புறம் எனக்கு சாப்பிட வாங்கி தரேன்னு சொன்னீங்க, அதை மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன். அட, என்ன தாத்தா? ஒரு மால்டீஸ் டாகி, அதுக்கு 6 வயசு ஆகுது. அந்த டாகிய காணுமா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அது என்னோட டாகி தான். பேரு ரிலிச்சான். கொஞ்ச நாளா அத காணோம். நான் அத செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க போச்சுன்னே தெரியல. நீங்க கண்டுபிடிச்சா எனக்கு கொடுங்க, நான் என்ன வேணாலும் தரேன். என்ன அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்டியா? ஆமா ஆமா, அந்த டாகியை கண்டுபிடிச்சா நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். அதெல்லாம் கிடையாது. யாரு முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். எப்படி இருந்தாலும் நான் தான் முதல்ல வர போறேன். இதுக்கு மேல என்னால முடியாது. நான் சொல்றது நீ கேட்காத. உன்கிட்ட அப்புறம் நான் பேசவே மாட்டேன். எங்க போகணும்னு நினைக்கிறப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிற செஞ்சுக்கோ. இங்க ஏதோ சாப்பிடுற வாசம் வருது. இந்த சிஷி மரம் திருந்தவே மாட்டான். இந்த சிஷி மரம் எங்க போயிட்டான்? இதோ இந்த வாசனை இங்க இருந்து தான் வருதா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு தேவையானது கட்டுங்க. சிஷி மரம் எங்க இருக்கா? என்னது? சிஷி மரம் யாரோ கடத்திட்டாங்களா? ஆமா, யாரோ பெரிய வேன்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆளுங்களா இருப்பாங்களோ? அவங்க எதுக்காக அவனை கூட்டிட்டு போகணும்? தெருவுல இருக்கிற டாகி நினைச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆமாமா, சிஷிமாரு காலர் போடுறது இல்ல, அதனால கூட்டிட்டு போயிருப்பாங்க. கெனிச்சி, அந்த ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. அங்க போய் நம்ம சிஷிமாரவை கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு வா. சீக்கிரம் போ. சரி, நானும் உன் கூட வரேன் கெனிச்சி. நானும் உங்க கூட வரேன். இன்னைக்கு நாங்க எந்த டாகியையும் பிடிக்கலப்பா. கொஞ்சம் நல்லா பாருங்க சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். சிஷிமாரவை நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. இல்ல தம்பி, இன்னைக்கு யாரும் எந்த டாகியையும் பிடிக்கல. டிங் டிங். சிசிமாரு எங்க போயிருக்கான்னு தெரியல. பாவம், அவனுக்கு இப்ப ரொம்ப பசிக்கும். பசியில துடிச்சிட்டு இருப்பான்ல. இப்பொழுது சமீப காலமாக வீடுகளில் வளர்க்கப்படும் டாகிகள் காணப்படுகின்றன. அதை பற்றி ஒரு அறிவிப்பு. இந்த டாகிகள் பொமரின், புல்டாக் மற்றும் அல்சேஷன் வகை நாய்களை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. இந்த திருட்டை கண்டுபிடிக்க போலீஸ் படை விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை ஏதோ தனியார் குரூப் செய்திருப்பதாக போலீஸ் சந்தேகப்படுகிறார்கள். நம்ம சிஷிமாருவையும் அவங்க தான் கடத்தி இருப்பாங்கன்னு தோணுது. அவங்க எதுக்கு சிஷிமாருவை கடத்த போறாங்க? அவனை பார்க்க விலை உயர்ந்த டாகி மாதிரி இருக்கான், ஆனா உண்மை அது இல்லையே. நம்ம சிஷிமாரு மாதிரி இன்னொரு டாகி இருக்க முடியாது. அதனால நம்ம சிஷிமாருவ கிரேட் தான். நம்ம சிஷிமாருவை கடத்தினதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க பண்ண பெரிய தப்பு. அண்ணா, எந்த கவலையும் இல்லாம சாப்பிடுறீங்க. உங்களுக்கு சிஷிமாரு வேண்டாமா? சிஷிமாரு ஒரு நிஞ்சா டாகிங்கிறத மறந்துடாத. அவன் கண்டிப்பா திரும்பி வந்துடுவான். அப்ப அவன் வர வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டியா? அப்படின்னு நான் சொல்லலையே. எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடுமா. ஆமா, நான் எங்க இருக்கேன்? நீ ஒரு ட்ரக்ல இருக்க. நம்ம எல்லாரையும் கடத்தி கோடனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கப்பா. அவங்களும் டாகிஸா? சீக்கிரத்திலேயே அவங்க நம்மள இங்கிருந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு நிமிஷம். நீ வந்து அந்த போஸ்டர்ல ஓட்டுன டாகி நீ தானே? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். அந்த பிங்க் கலர் ரிப்பன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன்.
ஓகே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். நிஜமாவா? என்ன பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாம கொலைக்காரீங்க? ஏய் இந்த குண்டு டாக்கிய யாரு பிடிச்சதே? நாம விலை உயர்ந்த டாக்கிய மட்டும் தான் பிடிக்கணும். சரி அதான் பிடிச்சிட்டோம்ல, இவனையும் சேர்த்து வித்துடலாம். ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைச்சா போதும். என்ன தைரியம் இவங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. ஓகே ஓகே, இப்ப நான் நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி காப்பாத்துறேன் பாருங்க எப்படி